வாராகி மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மகள் பேர் பார்த்தீங்கன்னா கங்கா. இவங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா 40 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் சூரிய குலத்தோர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசி, கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலைன்னு எடுத்திங்கன்னா சொந்தமாக ஒரு ஹோட்டல் கடை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது 2ஆம் மாதம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறுகாரணமாக கணவர் பிரிந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருதாகவும் சொல்லியிருக்காங்க. லைஃப் லாங் தனக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக மறு திருமணத்துக்கும் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் ஜாதி வயது தடையில்னு சொல்லியிருக்காங்க. படிக்கலான்னு பரவாயில்ல, தான் கூடயே லைஃப் லாங் இருந்துட்டு நம்ம கடையை மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி, அடுக்குமுறை கட்டெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு சொகுசான ஃபேமிலியில் தான் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பணத்துக்காக தான் கஷ்டம் இல்லை, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக சொந்தமாக லைஃப் பார்ட்னரும் கூட இருந்துட்டால் போதும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா விருதுநகரில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அஃபிஷியலாக அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சுசிலா. வயது 38 வயது ஆகுது. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் கோனார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் தான் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட வேலைன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஜூஸ் கடை சொந்தமாக வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மணி தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் இவங்க சொந்த மாமாவே மேரேஜ் பண்ணி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதால் தனிமையில் விடோவாக தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் படிக்கலான்னு பரவாயில்ல, எந்த ஜாதியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, தன்னை லைஃப் லாங் நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கிற சிறந்த மணமகன் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா நல்லா வீடெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சொந்தமாக லேண்டும் வாங்கி போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தனியாக கோல்டும் சேர்த்து வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கு ஸ்கூட்டியை வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸ்கூட்டியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு சொந்தமாக ஒரு காரோ இல்லை 2 வீலரோ வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஸ் மூலிமாவும் ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பணமும் லட்சக்கணக்கில் பணமும் சேர்த்து வச்சுருக்கதா அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு பணத்துக்கெல்லாம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. வெளியிலலாம் இங்கே வேலைக்கு போக வேணான்ட்டு தான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு சொந்தமாக லேண்டு வாங்கி வச்சுருக்கிறதால அது ஃப்ளாட் போட்டு செல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் பண்ண ஆள் இல்லை அப்படின்றதால தனக்கு லைஃப் லாங் நல்ல ஒரு துணை தேவை அப்படின்ட்டு வீட்டோட மாப்பிள்ளையே தேவைன்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இவங்களோட முகவரின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.